வேற வழியே இல்ல. எஸ்கேவை நம்பி இருக்கும் தியேட்டர் ஓனர்கள். தணிக்கை துறையின் செயல்பாடு ரொம்பவே மோசமாயிருக்கு. விஜய்க்கு பிரபல இயக்குனர் ஆதரவு. ஜனநாயகன் இல்ல, அடுத்ததா பொங்கல் ரேஸில் குதித்துள்ள படங்கள். பராசக்தி படம் எப்படி இருக்கு? ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா? இவங்க கிளாமர் டான்ஸ் ஆடி இருக்காங்களா? ஷாக்கான ரசிகர்கள். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் மற்றும் பராசக்தி படங்களுக்கு நடுவுல தான் போட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தணிக்கை குழு சான்றிதழ் வழங்காத காரணத்தால ஜனநாயகன் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போறது இல்ல. அந்த வகையில பாக்குறப்போ ஜனவரி 10ஆம் தேதி சொன்னபடி சொன்ன தேதியில பராசக்தி படம் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு. சென்சார்ல 25 காட்சிகளை குறைத்து படத்தின் வீரியம் குறைக்கப்பட்டு இருக்கும் நிலையில விமர்சன ரீதியாக பராசக்தி வெற்றி அடைந்திருக்கு. அமரன் படத்துக்கு அப்புறம் மீண்டும் சிவகார்த்திகேயனுக்கு 300 கோடி பாக்ஸ் ஆபீஸ் உறுதின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க. ஜனநாயகன் வெளியாகாத காரணத்தால தியேட்டர் ஓனர்களை இந்த பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் தான் காப்பாற்ற வேண்டும். தணிக்கை குழு சான்றிதழ் வழங்காத காரணத்தினால ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு. இத பற்றி இயக்குனர் ரஞ்சித் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல மத்திய திரைப்பட தணிக்கை துறையின் செயல்பாடு ரொம்ப மோசமானது. தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அப்பட்டமாகவே தெரியுது. அதே போல பராசக்தி திரைப்படத்திற்கும் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் போன்றே என் இயக்கத்தின் வெளிவந்த திரைப்படங்களுக்கும் நீலன் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படங்களுக்கும் கொடுக்கப்பட்டத பலமுறை பகிர்ந்திருக்கிறேன். தணிக்கை துறை தவறான வழிகாட்டுதலுக்குள் சிக்கி இருக்குன்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. ஜனநாயகன் படத்தோட சென்சார் பிரச்சனை தொடர்பான வழக்குல நீதிமன்றம் தடை விதிச்சிருப்பதால இப்போதைக்கு படம் வெளியாக வாய்ப்பு ரொம்பவே கம்மிதான். அதனால இந்த பொங்கல் ரேஸ்ல ஒரு சில புதிய படங்கள் களமிறங்கி இருக்குன்னு சொல்லலாம். பராசக்தி படம் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. அந்த வகையில அடுத்ததா கார்த்திக் நடிச்சிருக்கும் வாவாத்தியார் படம் வரும் 14ஆம் தேதி வெளியாக போவதா தகவல் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து அதே 14ஆம் தேதி மோகன்ஜி இயக்கி இருக்கும் திரௌபதி படத்தோட 2ஆம் பாகமும் ரிலீஸ் ஆக போவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகன் படம் தள்ளி போறது ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தமான விஷயம்தான். இயக்குனர் சுதா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்புல வெளியாக இருக்கிற பராசக்தி படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில சென்சிட்டிவான கதைய கமர்ஷியல் வேல்யூக்களோட சுதா கொடுத்திருப்பதா ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் ரொம்பவே சிறப்பா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. முக்கியமா சிவா மற்றும் ரவிமோகன் ஒட்டுமொத்த படத்தையும் தங்களோட தோல்ல தாங்கி இருக்காங்க. அதனால மக்கள் எல்லோரும் கண்டிப்பா தங்களோட குடும்பங்களோட தியேட்டருக்கு போய் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு ஒரே பாசிட்டிவ் கமெண்ட்ஸா சொல்லிட்டு வராங்க. இதனால படக்குழுவினர் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்களாம். கர்ணன், பைசன் படங்கள்ல ரொம்பவே ஹோம்லியா குடும்ப பாங்க நடிச்சிருந்த ரஜிஷா விஜயன் இப்போ அவங்களோட ரசிகர்களுக்கு செம ஷாக் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, மலையாளத்துல ரிஷிஷாந்த் இயக்கத்துல உருவாகி உள்ள மஸ்திஷ்கா மரணம் படத்துல கோமலா தாமரான்னு ஒரு ஐட்டம் சாங் இருக்கு. அதுல யாரு செம கிளாமரா குத்தாட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா? வேற யாரும் இல்ல, ரஷிகாவே தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கச்சிதமா நடிக்கக்கூடிய இவங்க ஐட்டம் பாடலுக்கும் குத்தாட்டமும் சும்மா வெறித்தனமா தான் ஆடி இருக்காங்க.
நம்ம ரஜிஷா இவ்வளோ கிளாமரான்னு ரசிகர்கள் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.